திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கின்றது. திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தீ கொழுந்துவிட்டு எரிந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம், அந்த துயர சம்பவத்திலே 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மயக்கமடைந்த 6 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. அதே நேரம் மருத்துவமனையில் இந்த தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். திண்டுக்கல் சிட்டி மருத்துவமனையின் வரவேற்பு அறையினுடைய முன்பகுதியில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்திருப்பதாக அந்த மருத்துவமனையில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். புகை பரவ தொடங்கியதுமே தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். அதையும் கடந்து கிட்டத்தட்ட 7 பேர் வரை உயிரிழந்திருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த 7 பேரில் குழந்தை ஒருவரும் இருக்கின்றார் என்ற தகவலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. லிப்டுக்குள் சிக்கியிருந்த 6 பேரை மீட்க முடியாமல் அந்த லிப்டை உடைத்து மீட்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த 6 பேரும் மயக்கமடைந்த நிலையிலேயே மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று இரவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்து சம்பவத்தில் தற்போது வரை 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்த நோயாளிகளை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளிலே மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் தீயணைப்பு மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் காவல்துறையினரும் உடனடியாக அந்த நிகழ்விடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டார்கள். என்றாலும் இந்த துயர சம்பவத்தில் இதுவரை உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கின்றது. உயிரிழந்தோரில் ஒரு குழந்தையும் இருக்கின்றார். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை சிட்டி மருத்துவமனை, திண்டுக்கல் சிட்டி மருத்துவமனை வரவேற்பு அறையினுடைய முன்பகுதியில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த தீ விபத்து சம்பவத்தில் தற்போது வரை 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே போன்று லிப்டுக்குள் சிக்கியிருந்தவர்களையும் அவர்கள் அந்த செல்போன் வெளிச்சத்தின் துணையோடு வெளியில் அழைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு இருந்த மருத்துவமனை மின்சாரமும் நிறுத்தப்பட்டது நிலையில் தற்போது வரை 7 பேருடைய உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது.